இந்த 4 நாட்களும் பல காரியங்களை கர்த்தர் நம்ம கூட சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறார் இல்லையா? ஆனால் இதில் ரொம்ப முக்கியமானது என்னன்னா, நாம் இங்கிருந்து போகும் பொழுது சென்ற பின்பு இந்த கற்றுக்கொண்ட உண்மைகளை நாம் கடைபிடித்து இந்த உண்மைகளின் அடிப்படையிலே வாழ்ந்து மற்றவர்களுக்கு இயேசுவை அறிவிக்கும் பொழுது நாம் ஒரு வாய்க்காலாக, மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாத வாய்க்காலாக மாறிவிடுகிறோம். சரியா? இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவத்தில் I often say the word that is most used, misused and abused in Christianity is the word blessing. இல்லையா? ஆசீர்வாதங்கிற வார்த்தை தான் ரொம்ப அதிகமாக பயன்படுத்தப்படுது, தவறாகவும் பயன்படுத்தப்படுகிறது. எங்க பார்த்தாலும் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் அப்படிதான் இருக்குது. ஆனால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், எல்லா விதங்களிலும் ஆசீர்வதிக்கிறார். ஆனால் அதோடு நம்ம நின்றக்கூடாது. நம்ம என்ன கேட்கணும்னா, ஏன் என்னை ஆசீர்வதிக்கிறார்? ஏன் இந்த 4 நாள் முகாமிற்கு அழைத்து வந்திருக்கிறார்? Why is God blessed me? Why has God blessed me? என்ன காரணம் என்று சொன்னால், that I should not be a container of God's blessings, but I must become a channel of God's blessing. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எல்லாம் என் சுயத்துக்காக நான் வாங்கி வைத்துக்கொண்டே அப்படி இராதபடி, அது நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாத வாய்க்காலாக நான் இருக்க விரும்புகிறேன். இஸ்ரேல் தேசத்திற்கு சென்றிருந்த பொழுது பார்க்கணும்னு ரொம்ப விரும்பிய ஒரு இடம் என்னன்னு சொன்னா, டெட் சி இல்லையா? சவக்கடல் என்று சொல்லுவோம். ஆதி காலத்திலே they called it as the salt lake. ஓகே, இந்த சவக்கடல் என்பது இட் வாஸ் ஒரிஜினலி அது எப்படி அது அதிகமாக அதில் தண்ணீர் வருதுன்னு சொன்னால், யோர்தான் நதி. நீங்கள் வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? அந்த யோர்தான் நதி நார்தன் பார்ட் ஆஃப் இஸ்ரேல் மேலிருந்து உருவாகி வருகிறது. ஓகே, அந்த மேலே இருக்கிற இடத்தின் பேர் சி ஆஃப் கேலிலி. நீங்கள் அடிக்கடி வேதத்தில் வாசிப்பீங்க. அதிலிருந்து அந்த யோர்தான் நதி அப்படியாக கீழே வந்து இந்த சப கடலுக்குள்ளாக வருது. ஆனால் இந்த டெட் சி இருக்கிற இடம் தான், இட் இஸ் த லோவஸ்ட் பார்ட் ஆன் எர்த். உலகத்திலே, பூமியிலே தாழ்வான பகுதி இந்த டெட் சி. ஏறத்தாழ 1400 அடிகள் இந்த sea level இருந்த கீழே இருக்குல்ல. இட்ஸ் ஆல்மோஸ்ட் 1400 feet below the sea level. So it is the lowest part of the earth. அப்படி இருந்தால் என்ன ஆகும்? அந்த தண்ணீர் எல்லாம் இங்கே வரும், ஆனால் இங்கிருந்து வெளியில் போகிறதுக்கு அவுட்லெட் கிடையாது. சரியா? இந்த இப்பொழுது அதை டெட் சீன்னு ஏன் கூப்பிட ஆரம்பிச்சாங்கன்னா, இதில் உப்பு தன்மை பெருகிட்டே போச்சு. there are several theories why it became so salty. இது எப்படி உப்பு அளவுன்னு சொன்னால், நீங்கள் கடல் இருக்குல்ல, கடலில் உள்ள உப்பு தண்ணியை விட 10 மடங்கு உப்பு தண்ணி ஜாஸ்தியாக இருக்கும். இட் இஸ் ஃபுல் ஆஃப் மினரல்ஸ். அதனால என்ன ஆகும்னா, நீங்கள் தெரியாமல் கண்ணில் தண்ணி போனாலும் ப்ராப்ளம். தண்ணியை நீங்கள் நம்ம கடல்லையோ எதுலையோ குடிக்கிற மாதிரி வாய்க்குள்ளே தண்ணி பேசுகிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர்லாம் he was admitted in the hospital. ஏன்னா அந்த தண்ணி உள்ளே போயிடக்கூடாது, பிகாஸ் இட் வாஸ் ஃபுல் ஆஃப் so minerals. அது அப்படி ரிச் இன் மினரல்ஸாக இருக்கிறதுனால எந்த ஒரு ஜீவ ராசிகளும் அதில் குடியிருக்க முடியாது. that is why it began to be called as the Dead Sea. இந்த உப்பு கடல் எப்படி தனக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் உள்வாங்கிக் கொள்கிறது, ஆனால் வெளியே போறதுக்கு வழியே இல்லை இல்லையா? It receives, it only receives, and it keeps on receiving, and it keeps on receiving, and there is no outlet for it. So it becomes a Dead Sea. நம்முடைய வாழ்க்கையிலும் கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் நம்முடைய இந்த ஆவிக்குரிய சத்தியங்கள் கூட்டம் ஆஃப்டர் கூட்டம் இல்லையா? ஈவிலெல்லாம் கேட்கவே வேண்டாம். எக்கச்சக்க ப்ரோக்ராம் ஆஃப்டர் ப்ரோக்ராம் இருக்கலாம். நீ ஆவிக்குரிய சத்தியங்களை வாங்கி கொண்டு அதை உள்வாங்காமல், அதற்கு நாம் கீழ்ப்படியாமல் வாழும் பொழுது நம்முடைய ஆத்மாவும் கொஞ்சம் கொஞ்சமாக சிதைந்து போய்விடுகிறது. எனவே இந்த கடைசி நாளிலே, முகாமின் கடைசி நாளிலே, நான் உங்களுக்கு வைக்கும் ஒரு வேண்டுகோள், கர்த்தர் உங்களோடு எப்பொழுதெல்லாம் என்ன விதத்திலே பேசினாரோ அதையெல்லாம் நீங்கள் எழுதி வைத்துக் கொள்கிறீர்கள் அல்லவா? வீட்டிற்கு சென்ற பின்பும் தொடர்ந்து நீங்கள் அதை கடைப்பிடியுங்கள். பள்ளிகள் கல்லூரிகளுக்கு போகும் பொழுது, வேலை ஸ்தலங்களில் போகும் பொழுது தொடர்ந்து அதை கடைப்பிடியுங்கள். உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக விரும்புகிறார். 2 Corinthians chapter 6 verse 14 to chapter 7 verse 1. அந்நிய நுகத்திலே அவ்விசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அந்நீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் போலியாளுக்கும் இசைவேது?
அவ்விசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்தியுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 7:1. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அகுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்த கடவோம். டெம்பிள் ஆஃப் த லிவிங் காட் 16வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஜீவனுள்ள தேவனின் ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறது. இதே ஐடியாவை, இதே கருத்தை பவுலடியார் 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19வது வசனம், 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19வது வசனத்தில் சொல்லுகிறார், உங்கள் சரீரமானது பரிசுத்த ஆவியானவர் குடியிருக்கும் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறது. Your bodies are the temple of the Holy Spirit. Your bodies are the temple of the Holy Spirit என்று சொல்லி, அப்படி என்றால் this is a very radical statement. இது ஒரு ரெவல்யூஷனரியான ஒரு கருத்து, குறிப்பாக 1வது நூற்றாண்டிலே. ஏனென்றால் யூதர்கள் தேவ ஆலயத்தை மனித சரீரத்தோடு ஒப்புமைப்படுத்தி பேச மாட்டார்கள் இல்லையா? Temple was at the center of their religious, their political and their civic life. அவர்களுடைய வாழ்வின் மையத்திலே தேவாலயம் தான் இருக்கிறது. யாருக்கு? யூதர்களுக்கு. எனவே அந்த தேவாலயத்தை இந்த சரீரத்தோடு ஒப்பிடும் பொழுது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. ஸ்தேவான் ஏன் கொல்லப்பட்டான் என்று சொன்னால், அப்போஸ்தலர் 7வது அதிகாரத்திலே ஸ்டீஃபன் puts forth a very radical truth for the Jewish people. அவர் சொல்லுகிறார், இந்த மனிதர்களின் கைகளினால் கட்டப்பட்ட தேவாலயத்திற்குள்ளாக தேவன் வசிப்பதில்லை, மாறாக இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பியபடியினாலே now the temple is not the center but Jesus is the center. இந்த எருசலேமில் இருக்கும் தேவாலயம் மைய புள்ளி அல்ல, இயேசு கிறிஸ்து மைய புள்ளியாக மாறிவிட்டார். எனவே உலகமெங்கிலும் இருக்கும் மக்கள், புறஜாதிகள் கூட எங்கிருந்தாலும் இயேசுவை தொழுந்து கொள்ள முடியும். அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த எருசலேம் தேவாலயத்திற்கு யாத்திரை வர தேவையில்லை. They can be anywhere. இயேசு சாமி சொன்னார் இல்லையா சமாரிய பெண்ணிடம், a time will come when people could be anywhere and they can worship the Father. All they must do is to worship in truth and in spirit. உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ளும் பொழுது இவர்கள் எங்கிருந்து வேண்டுமானாலும் தொழுது கொள்ளலாம். அது சொன்ன உடனே அவங்களுக்கு ரொம்ப கோபமாயிருச்சு. ஏன்? டெம்பிள்ல இருந்து தான் அவங்களுக்கு நிறைய வருமானம் கூட வருது. எனவே அவர்கள் இவரை ஸ்தேவானை கொன்று விட்டார்கள். ஆனால் பவுல் என்ன சொல்றார் பாருங்க, இப்போ he takes it further, in this theology of temple. அவர் அடுத்தது எங்க கொண்டு போறாரு? அவர் என்ன சொல்றாரு? எங்கிருந்தாலும் தொழுது கொள்ளலாம். அது மாத்திரமல்ல, நாமே ஆலயமாக மாறிவிடுகிறோம். அப்படின்னா நமக்கு ஆலயம் தேவையில்லைங்களா? பில்டிங் தேவையில்லைன்னு. பில்டிங் என்பது சபை கூடுதலுக்காக, எல்லோரும் சேர்ந்து வருவதற்காக வைக்கப்பட்டிருக்கும் ஒரு காரியம் அல்ல, கவனிங்க. ஆனால் நாமே தேவன் ஆலயம். ஏனென்றால் ஜீவனுள்ள தேவன் நமக்குள்ளாக வசிக்கிறார். The Holy Spirit, God lives within us, so we become the temple of God. This was a radical idea for the Jewish people. அதே வேளையிலே 1வது நூற்றாண்டில் வாழ்ந்த கிரேக்கோ ரோமன், அந்த ரோமர்களுக்கு கிரேக்கருடைய சிந்தனை கோட்பாட்டிலிருந்து வந்த இந்த ரோமர்களும் இந்த நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம் என்பதை அவர்கள் கேள்விப்படும் பொழுது சிரிப்பார்கள். ஏனென்று சொன்னால், they did not have a high view of the body. அவர்களுடைய தத்துவ கோட்பாட்டிலே, அவருடைய philosophical systemல the spirit is greater than the body. சரியா? நமக்குள்ளாக இருக்கும் ஆவி நம்முடைய சரீரத்தை விட மேன்மையானது.
இந்த ஆவி சரீரத்துக்குள்ளாக சிறைப்பட்டு இந்த உலகில் இருக்கிறது. ஒரு காலம் வரும் பொழுது இந்த சரீரம் என்கிற சிறையிலிருந்து விடுபட்டு அந்த ஆவி மேலே சென்று விட வேண்டும். அதுதான் அவர்களுடைய தத்துவ கோட்பாடு. So it was foolishness for them to think the body as the temple of God, because the body is not a temple but it's a prison. சரியா? இது ஆலயம் அல்ல, இது ஒரு சிறைச்சாலை அவர்களுடைய தத்துவ கோட்பாட்டிலே. ஆனால் பவுலடியார் எழுதுகிறார் பாருங்கள், இந்த கொரிந்தியர்களுக்கு எழுதும் பொழுது, your body is a temple of the living God. நான் ஏறத்தால் 2 நாளைக்கு முன்னாடி சொன்னேன், இந்த கொரிந்து மக்கள் வாழ்ந்த இந்த கொரிந்து என்கிற பட்டணமானது பாவத்திற்கு மிகவும் பெயர் போன ஒரு காரியம் இல்லையா? நான் சொன்னேன் அன்றைக்கு பிளேட்டோ ஒரு விலை மாதுவை குறித்து சொல்லும் பொழுது அவன் என்ன சொல்லுகிறான் என்றால், விலை மாது என்று குறிப்பிடுவதில்லை, பட் he says the Corinthian girl. கொரிந்தியன் கேர்ள்னு சொல்லிட்டாலே she has got an immoral character அப்படிங்கிற அளவு கொரிந்து பட்டணமானது பாவம் நிறைந்த ஒரு பட்டணம். இந்த பட்டணத்திலே தேவனுடைய சபை ஸ்தாபிக்கப்படுகிறது. அந்த சபையிலே பல்வேறு விதமான தவறுகள் பாவங்களும் அங்கு இருக்கிறது. எனவே Paul wants to correct those things. எனவே பவுல் என்ன சொல்லுகிறார், பரிசுத்தத்தை குறித்து பேசும் பொழுது அவர் சொல்லுகிறார், you are the temple of the living God. அப்படின்னா இன்னைக்கு இந்த முகாம் நீங்க முடிச்சு போகும் பொழுது நீங்க சாதாரணமானவர்கள் அல்ல, ஜீவனுள்ள தேவனின் ஆலயமாக இங்கிருந்து நீங்கள் புறப்பட்டு போகிறீர்கள். உங்களிலே தங்கி வசிக்கும் தேவன் அவர் உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார். அப்படிப்பட்ட பிள்ளைகள். அப்படி என்றால் நாம் நம்முடைய சரீரத்தை, நம்முடைய ஆவியை, ஆத்மாவை எப்படி வைத்து கொள்ள வேண்டும், இந்த நாளிலே அதை குறித்து தான் நாம் படிக்கவிருக்கிறோம். குறிப்பாக பரிசுத்தத்தை குறித்து இந்த நாளிலே அவருடைய ஆலயம், இயேசுசாமி காலத்திலே அந்த ஆலயத்திலே தவறுகள் நடந்தபடினா அவர் என்ன செய்கிறாரா, ஒரு கயிறு எடுத்து சாட்டை மாதிரி ஆக்கி அவர்களெல்லாம் அடித்து விரட்டுகிறார். ஏன்? என்னுடைய ஆலயத்தை, you have corrupted my temple. அதைத்தான் பவுலடியார் 1 கொரிந்தியர் 6வது அதிகாரத்தை சொல்ல, your bodies are the temple and if anybody destroys that body, God will destroy them. அப்படின்னா கர்த்தருக்கு இந்த சரீரமும் ஆவியிலும் பரிசுத்தம் இல்லாமல் இருந்தால் நம்முடைய தேவனுக்கு அது மிகுந்த மனவேதனையை கொண்டு வரும் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே இன்றைக்கு நாம் ஒரு வசனத்தை குறிப்பிட்டு இதில் படிக்க போகிறோம். ஓகே, பரிசுத்தத்தை மையப்படுத்தி அவருடைய ஆலயமாகிய நாம் எப்படி பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரே ஒரு வசனம், 7வது அதிகாரம் 1வது வசனம் வாஸ்தவம் இல்லையா? அந்த ஒரு வசனத்தை மையப்படுத்தி we would study more deeper as we go along. Okay, we would be looking at முதலாவது காரியம், இந்த பரிசுத்தம், ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக நாம் பரிசுத்தமாக இருப்பது முதலாவது காரியம். இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது காரியம் ரெவரன்ஸ் ஃபார் காட். சரியா? 7வது அதிகாரம் 1வது வசனத்தை தான் பார்க்கிறோம். தேவ பயத்தோடு பரிசுத்தத்தில் பரிபூரணப்படுங்கள். தேவ பயம், சில இதில் ஃபியர் ஆஃப் காட் என்று போட்டிருக்கு, சில இடத்துல ரெவரன்ஸ் என்று போட்டிருக்கு. ஃபியர் என்ற உடனே ஒரு உலக பிரகாரமான ஒரு பயத்தை யோசிக்க கூடாது என்பதற்காக they have used the word reverence. ரெவரன்ஸ் என்றால் என்ன? ஒரு பரிசுத்தமான ஒரு மதிப்பு இல்லையா? ஒரு பயம் கலந்த ஒரு மதிப்பு நம்ம கொடுக்க வேண்டும் நம்முடைய தேவனுக்கு. Because our பரிசுத்தம் உள்ள தேவன். So there is the reverence for God. இன்னைக்கு பல நேரத்தில் கிறிஸ்தவத்தில் ஐ திங்க் தட் ரெவரன்ஸ் ஃபார் காட் ரொம்ப குறைஞ்சிருச்சு இல்லையா? இந்த தேவனுக்குரிய ரெவரன்ஸ் குறையும் பொழுது அப்பொழுதுதான் அங்கு துணிகரமான பாவம் வரும். மல்கியா புஸ்தகத்திலே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கும் அவருடைய பிள்ளைகள் தேவனை மறந்து போய்விட்டார்கள். ஆலயத்திற்கு அவர்கள் இயேசு தேவனுக்கு பலி கொண்டு வரும் பொழுது எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணு போனது, கால் உடைஞ்சது, இந்த மாதிரி இதை ஆடுகளை தான் அவர்கள் பலியாக கொண்டு வருகிறார்கள். எனவே தேவனுக்கு மிகுந்த மனவேதனை உண்டாதனால அவர் என்ன சொல்றாரு, நீ ஏன்பா இந்த மாதிரி எல்லாம் கொண்டு போய் எனக்கு கொடுக்கிற? Go and give it to your governor. Go and give it to your master. Will they accept it? எனக்கு ஏன் நீ உன்னுடைய செகண்ட் பெஸ்ட், ஒன்றுக்கும் உதவாததை கொண்டு வருகிறாய்? Why don't you bring your very best for me? ஏன்னா அங்கு தேவன் மேலுள்ள பயம் போய்விட்டது.
துணிகரமாக இல்லையா? இன்றைக்கி நிறைய பேர் அப்படி அது இயேசுவானவர் தானே, ஆண்டவர் தானே பார்த்துக்குவார். இந்த காணிக்கை எடுக்கிறவங்களாம், ஆலயத்தில் காணிக்கை எடுக்கிறவங்க அடிக்கடி சொல்கிற காரியமான எல்லா உலகத்தில் உள்ள எல்லா ஓட்டையான நோட்டுகள் எல்லாம் நம்ம காணிக்கையில் தான் வரும் இல்லையா? ஆமாம், ஏன்னா கடைக்காரன் வாங்க மாட்டான், ஆனால் கர்த்தர் வாங்குவாருங்க. ரைட்? பிகாஸ் யூ see வாட் யுவர் ஆட்டிடியூட் இஸ். சில இடங்களுக்கு போகும்பொழுது பெற்றோர்கள் வந்து சொல்லுவாங்க, ஐயா எங்கள் பிள்ளைங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. அப்படியாம்மா, சரி. மூத்த பையன் நல்ல வேலை செஞ்சு நல்ல பெரிய படிப்பெல்லாம் படித்து MBAலாம் முடித்து அமெரிக்காவில் பெரிய வேலையில் இருக்கு ஐயா. ரெண்டாவது மகனும் இன்னொரு இடத்துல நல்ல பெரிய ஒரு உத்தியோகத்தில் இருக்கிறான். இந்த கடைசி பையன் மாத்திரம் கொஞ்சம் நல்லா ஜெபம் பண்ணுங்க ஐயாமாங்க. அப்படியா, அவனுக்கு என்ன பிரச்சனை? கொஞ்சம் அப்படி இப்படிங்க சார், கொஞ்சம் ஒரு நாட்டி ஃபெலோ, அடிக்கடி சிக்லியாகவும் ஆயிடுவான். அப்படியா, சரி. அவன் என்ன பண்ண போகிறான், என்ன யோசித்துட்டு இருக்கான்? அவன் ரொம்ப ஒன்றும் யோசிக்கலை, நாங்கள் யோசிக்கிறோம் அவனை பேசாமல் ஆண்டவருடைய ஊழியத்துக்கு அனுப்பிடலான்னு சொல்லி. அப்படி தான் நிறைய பேர் செமினரிக்கு அனுப்பி விடுவாங்க. ஐயா என் பையன் இப்படி இருக்கிறான், நான் அவனை செமினரிக்கு அனுப்பி விட்டுருமாயா. ஏன்னா வேற ஒரு காலேஜ்லேயும் அவனை எடுக்க மாட்டாங்க இல்லையா? செமினரிக்கு அனுப்பி விடலாம். உன்னுடைய தலை சிறந்ததை, would you give your very best for God? உன்னுடைய இளமையை, உன்னுடைய படிப்பை, உன்னுடைய வேலையை, உன்னுடைய சக்தியை ஆண்டவருக்காக உன்னுடைய தலை சிறந்ததை கொடுக்க வேண்டும். அந்த தேவனுக்குரிய பயம் கலந்த அந்த மரியாதை சென்று விட்டபடினால்தான் துணிகரமாக தேவனை குறித்த கரிசனையே இல்லாதபடி இன்றைக்கு பலர் வாழ்ந்து வருகிறார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்லுது பாருங்கள். 1 பேதுரு 1வது அதிகாரம் 15-16 வசனம் சொல்லுகிறது, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். அப்படின்னா பரிசுத்தம் எப்படி ஆரம்பிக்கிறது? இட் ஸ்டார்ட்ஸ் வித் a holy reverence for God. இந்த ஜீவனுள்ள தேவன், நேற்றைய தினம் பார்த்தோம் இல்லையா, இந்த மிகப்பெரிய தேவன், பட் God was in Christ Jesus reconciling the world to himself. இந்த தேவன் இயேசுவின் மூலமாக உலகை ஒப்புரவாக்குகிறார். இந்த இயேசு கிறிஸ்து பாவமே அறியாத அவர் எனக்காக பாவ பலியாக மாறி போனார். இந்த தெய்வம், இந்த மகா பெரிய என்னுடைய தேவன், இவர் பரிசுத்தம் உள்ள தேவன். அவரை நான் பரிசுத்தமாக பின்பற்ற வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையின் பரிசுத்த ஓட்டத்திலே அவ்விதமாக ஓட முடியும். அப்போ ஆண்டவரை பற்றி இந்த பகுதியில் என்ன போட்டிருக்குன்னா 3 காரியங்கள் வேகமாக I want to show you. The first one is he is a living God. சரியா? he is a living God. ஜீவனுள்ள தேவன். அதுதான் போட்டிருக்கு, நீங்கள் ஜீவனுள்ள தேவனின் ஆலயமாக இருக்கிறீர்கள். நம்ம வாஸ்த அந்த 16வது வசனம் சொல்லுகிறது இல்லையா, he is a living God. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த தேவன் உனக்குள்ளாக வசிக்கிறார், உன்னோடு கூட வருகிறார். நீ எங்கெல்லாம் இருக்கிறாயோ உன்னை பாதுகாப்பதற்கு மாத்திரமல்ல, உன்னை பரிசுத்தமாய் வைத்திருப்பதற்கும் இந்த தேவ பிரசன்னம் அவசியம். இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம ஏதாவது பயந்தோன்னா நம்ம வாக்குத்தத்தத்தை பிடிப்போம். என்ன வாக்குத்தத்தை பிடிச்சிக்கோம்? ஆமாம், நீ பயப்படாதே, கலங்காதே, நான் எப்பொழுதும் உலகத்தின் முடிவு பரியந்தம் உன்னோடு கூட இருக்கிறேன். நம்முடைய பாதுகாப்புக்காக அந்த வாக்குத்தத்தை நாம் கூறுவோம். ஆனால் நம்முடைய பரிசுத்தத்திற்காகவும் கூற வேண்டும். இயேசு சுவாமி அல்ல, இந்த தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அப்படி என்றால் என் காரியங்களை எல்லாம் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் இல்லையா, என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். எனவே தான் யோசேப்பு மனித கண்கள் பாராத நேரத்திலும் யோசேப்பு என்ன சொல்லுகிறான்? How can I do such a wicked thing and sin against God? இப்படி ஒரு பெரிய பொல்லாப்பை என் தேவனுக்கு முன்பாக செய்வது எப்படி? How can I sin against God? Because யாருமே இல்லை, ஆனால் he is a living God. என்னோடு கூட இருக்கிறார், பார்த்து கொண்டிருக்கிறார். My life is being lived under the very eyes of the living God. How can I sin against God? மனம் திரும்பி மனம் கசந்து அழுது அவன் சங்கீதம் 51 எழுதும் பொழுது தாவீது அரசன் சொல்கிறான், தேவரீர் உமக்கு ஒருவருக்கே உம்முடைய கண்களில் முன்பாகவே நான் பாவம் செய்தேன் சுவாமி. I have sinned against you and you only. இல்லையா? அப்படி என்றால் என்ன அர்த்தம்? கர்த்தர் பார்க்கிறார். He is a living God.
அது நம்மை பரிசுத்தத்துக்கு நேராய் நடத்தி செல்ல வேண்டும். இரண்டாவது காரியம், he is a loving God. அவர் அன்பின் தெய்வம். 6வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, நான் உங்களுடைய தகப்பனாயும் நீங்கள் எங்களுடைய பிள்ளைகளாயும் இருப்பீர்கள் என்று சொல்லி அங்கே he gives a relational term for his people, இல்லையா? அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அது he is a loving God. ஒரு நல்ல தகப்பன் பிள்ளைகளை நேசிப்பதை போல கர்த்தர் நம்மை நேசிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. so he is a loving God. 18வது வசனத்தில் பார்க்கிறோம். அப்படின்னா அந்த அன்பை நீ புரிந்து கொள்ளும் பொழுது, ஐயோ, என் ஆண்டவருக்கு விரோதமாக நான் எப்படி பாவம் செய்ய முடியும்? என்னை நேசிக்கிறார். அவர் மனம் துக்கப்பட்டு போகும். அவர் மனம் துக்கப்பட்டு போகும். நாம் நோவாவின் காலத்தை வாசிக்கும் பொழுது ஆதியாகமம் 6வது அதிகாரம் 5வது 6வது வசனத்திலே பூமியிலே பாவம் பெருகிய பொழுது தேவனின் இருதயம் துக்கத்தால் நிரம்பியது. God was grieved that he made human beings. அவருடைய மனம் துக்கத்தால் நிரம்பியது. எனவேதான் எபேசியரின் புஸ்தகத்திலே பவுல் எழுதுகிறார், do not grieve the Holy Spirit. உங்களில் வசிக்கும் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள். நீங்க யாரையாவது அதிகமாக நேசித்தீங்கன்னா இல்லையா, அவங்களுக்கு பிரியமானபடி நடக்க விரும்புவீங்க. அதே போல் தான் நினைவதை ஏசாமி சொன்னார், if you love me you will obey me. என்னில் நீ அன்பு கூர்ந்தால் என்னுடைய கற்பனைகளுக்கு நீ கீழ்ப்படிவாய். if you love me you will obey me. அவர் அன்பின் தெய்வம், இல்லையா? அதை தான் நம்ம இந்த முகாம் கருப்பொருளாக பார்க்கிறோம். he is a loving God. அப்படின்னா அந்த தேவனை நான் துக்கப்படைய நான் விடவே மாட்டேன். இரண்டாவது காரியம், இல்லையா? முதலாவது இஸ் a living God, இரண்டாவது இஸ் a loving God, மூன்றாவது he is a liberating God. அவர் விடுதலையின் தேவன். அதே 6வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, says the Lord Almighty. மகா சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார் என்று தமிழ் போட்டிருக்கு, இல்லையா? ஏன் சடனா சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் என்று பவுல் எழுதுகிறார்? ஏன்னா 2 வசனத்துக்கு முன்னாடி சொல்றாரு, நீங்கள் பாவத்தை விட்டு வெளியிலே வர வேண்டும் என்று சொல்லி எழுதிவிட்டு சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். அப்படின்னா இந்த பாவத்தை மேற்கொள்வதற்கு இவர் சர்வ வல்லமை உனக்குள்ள கர்த்தர் உனக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். எனவே we have a reverence for God. He is a liberating God. He is a God who brings freedom. He is the bondage breaker. உன்னுடைய வாழ்வில் உள்ள கட்டுகள், பாவத்தின் பிணைப்புகள், நுகத்தை இந்த இயேசுவால் உடைத்து போட முடியும். எனவேதான் அவரை பவுல் அடியார் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் என்கிறார். இந்த தேவனை நீ உறுதியாய் பற்றி கொள்ளும் பொழுது பரிசுத்த ஆவியானவரின் மூலமாக நமக்கு விடுதலை தருகிறார், இல்லையா? பரிசுத்த ஆவி எங்கே உண்டோ அங்கு விடுதலை உண்டு, விடுதலை உண்டு. He is a liberating God. அப்போ இன்னும் நிறைய நேரம் வாலிப பிள்ளைகள் சோர்ந்து போயிடுறாங்க. இந்த உலகத்தில் பரிசுத்தமாக வாழ முடியுமானே? எல்லாரும் என்னை சுற்றில் இருக்கிறவங்கெல்லாம் இப்படி தான் இருக்கிறாங்க, நான் மாத்திரம் எப்படி வாழ முடியும்? நிறைய பேருக்கு அப்படி ஒரு கேள்வி இருக்கு, இல்லையா? நான் மாத்திரம். ஆனால் என் ஸ்கூலுக்கு வந்து பாருங்க, என் காலேஜுக்கு வந்து பாருங்க, யூ கேன் see what is going around me. நான் மாத்திரம் எப்படி பரிசுத்தமாக இருக்க முடியும்? எனவே தான் நோவா காலத்தில் அவ்வளவு பாவம் பெருகி போயிருந்த நோவா காலத்தில் 9வது வசனம் ஆதியாகமம் 6:9 வேதம் சொல்லுகிறது, நோவா தன் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்குள்ளே உத்தமனும் நீதிமானுமாயிருந்தான். நோவா was a man who was righteous and blameless among the people of his time. அவன் காலம் பாவத்தின் பெருக்கம் நிறைந்த காலம், அதன் மத்தியிலே உண்மையும் நீதியும் உள்ளவனாயிருக்கிறான். நான் முந்தி வாலிப வயசில் ஒரு தடவை சென்னையில் இருக்கும் பொழுது மெரினா பீச்சுக்கு போனேன். மெரினா பீச் போனீங்கன்னா நம்ம எல்லாம் அங்கே இருக்க நிறைய காரியம் வாங்கி சாப்பிட ஆசைப்படுவோம். குறிப்பாக அங்கே உள்ள மீன், ஃபிஷ் ஃப்ரை எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதெல்லாம் வாங்கி சாப்பிடாம எல்லாம் சாப்பிட்டாச்சு. தண்ணி குடிக்கணும். அந்த காலத்தில் ரொம்ப பிஸ்லரி பாட்டிலெலாம் கிடையாது. தண்ணி குடிக்கணும்னு பார்த்தா அங்கே அந்த மண் பக்கத்தில் ஒரு அம்மா ஒரு பானையில் தண்ணி வச்சுட்டு இருக்கிறாங்க.
தண்ணி வாங்கி நீங்கள் காசு கொடுத்து அந்த தண்ணி வாங்கி கொடுக்கணும். அப்போ கேட்டால் எங்கப்பா இவ்வளோ டேஸ்டியான நல்ல தண்ணி இருக்குது அப்படின்னு கேட்டால் அவங்க பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு குழி, ஒரு ஊற்று மாதிரி வச்சுருக்கிறாங்க. ஐயா இங்கேருந்து தான் வருது அப்படின்னு சொன்னாங்க. என்னால் நம்பவே முடியல அதை பார்த்த பொழுது. நல்ல கவனிங்க, சுற்றிலும் உப்பு நிறைந்த கடல், உப்பு மணல், ஆனால் அதன் நடுவிலே மிக அருமையான நீரை வர வைக்கக்கூடிய தெய்வம். உப்பு நிறைந்த பகுதியிலிருந்து நல்ல தண்ணீரை கொண்டு வர முடிந்தால், பாவம் நிறைந்த இந்த உலகத்திலே உன்னையும் என்னையும் தேவனால் பரிசுத்தமாய் வைத்திருக்க முடியும். அப்படின்னா பரிசுத்தமாய் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாகிய நம்மை பரிசுத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முதலாவது என்ன செய்ய வேண்டும்? we must have reverence for God. இந்த ஜீவனுள்ள தேவனை குறித்த ஒரு பயம் கலந்த மரியாதையும் மதிப்பும் நமக்கு தேவை. ஏனென்றால் he is a holy God, he is a living God, he is a loving God and he is a liberating God. இந்த தெய்வம் நம்முடைய தெய்வம். இரண்டாவது காரியம், 7வது அதிகாரம் அதே 1வது வசனத்திலே பாருங்கள். இரண்டாவது காரியம், முதலாவது சொன்னேன் ரெவரன்ஸ். சரியா? நீங்கள் இந்த 3 வார்த்தைகள் இன்றைக்கு நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். The first one is reverence. The second one is ஆங்கிலத்திலே severance from sin. சரியா? severance. severance என்றால் என்ன? ஒரு காரியத்தில் இருந்து ஒன்றை பிரிப்பது தான் we sever. அதுதான் severance என்று நம்ம சொல்லுவோம். முதல்ல reverence for God, இரண்டாவது severance from sin, பாவத்திலிருந்து பிரிக்கப்படுதல். 1வது வசனம் என்ன சொல்லுது? let us purify ourselves from everything. என்ன சொல்லுது? from everything that contaminates our body and our spirit. நம்முடைய ஆத்மாவை, நம்முடைய சரீரத்தை அசுத்தப்படுத்தும் எல்லாவற்றிலும் இருந்து நம்மை சுத்திகரித்துக் கொள்ளுவோம். ஓகே, let us purify ourselves. அப்படின்னா எப்படி இந்த பாவத்திலிருந்து நம்மை பிரித்துக் கொள்வது? நம்பர் 1 is consecrate. இந்த word consecrate is another word for Englishல sanctify என்று சொல்லுவோம். அது என்ன அர்த்தம் என்று சொன்னால், ஈவன் holiness என்பது என்ன அர்த்தம் என்றால் set apart, பிரித்து எடுக்கப்பட்டு தனியாக வைத்திருத்தல் என்பதுதான் பொருள். set apart அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லா கவனிங்க. you are, அது என்ன ஆகிறது? you are set apart from something and you are set apart for something. அதை மறந்துடக்கூட. இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம யோசிக்கிறது வெறும் set apart from. ஆனால் இந்த பாவம் இருக்கு, அந்த பாவம் இருக்கு, இந்த பாவத்திலிருந்து நான் வெளியிலே வரணும். remember that is only one side of the coin. you are set apart from, but you are set apart for. அதையும் நீங்க யோசிக்கணும். எதற்காக நான் பிரிக்கப்படுகிறேன்? I am set apart for God and his kingdom purposes. தேவனுக்காக, அவருடைய ராஜ்யத்தின் காரியங்களுக்காக நான் பிரித்து வைக்கப்படுகிறேன் அப்படின்னு நீ யோசிக்க ஆரம்பிச்சாலே உன்னை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை வரும் இல்லையா? பாவத்திலிருந்து பிரிக்கப்பட்டு பரிசுத்தமாக தேவ காரியங்களுக்காக உன்னை அவர் பிரித்து வைக்கிறார். எனவேதான் 6வது அதிகாரம் 15வது வசனம் என்ன சொல்கிறது? do not be yoked unequally together with unbelievers. நீங்கள் அந்நிய நுகத்தினாலே தேவனை அறியாதவர்களோடு பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. யோக்குனா நமக்கு தெரியும் இல்லையா? நீங்க ஒரு சிலர் பார்த்திருக்கலாம், மாடுகளை வைத்து அப்படி நிலங்களை உழும் பொழுது அதை ஏர் என்று சொல்லுவாங்க. ஒரு நீள ஒரு கம்பு, நடுவில் ஒரு கம்பு இருக்கும். சில நேரம் 2 மாடுகள் இருக்கும், சில நேரம் ஒரே மாடு வைக்கிறதுக்கு அது வேற ஒரு டிசைனில் இருக்கும். பொதுவாக 2 மாடுகளாக வைத்து அவிதமாக, அல்லது பாரத்தை சுமந்து இழுக்கும் வண்டியில் கூட அப்படி மாடுகளை வைத்து இழுத்து செல்லும். அதுதான் நுகம், யோக். அப்போ அவர் சொல்றாரு, தேவனை அறியாத, கர்த்தருக்கு பிரியமில்லாத மக்களோடும் அவர்களுடைய செயல்களோடும் நீ பிணைக்கப்படாதிருப்பாயாக. do not be yoked. அதிலிருந்து நீ பிணைக்கப்படக்கூடிய கூடாது, ஆனால் நீ பிரிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஓகே, you should not be yoked together with them, but rather you should be set apart.
இது நிறைய நேரம் கிறிஸ்தவத்தில் தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா நான் ஊரை விட்டே நான் ஓடி தான் போகணும், உலகத்தை விட்டே நான் போகணும் இல்லையா? அப்படி இல்லை. இயேசுவானவர் சொன்னார், யூ ஆர் இன் த வேர்ல்ட் பட் நாட் ஆஃப் த வேர்ல்ட். இயேசுவானவர் அந்த 1வது நூற்றாண்டில் 2 மக்கள் இருந்தாங்க. ஒரு குரூப்பு எஸ்ஸீன்ஸ். இந்த எஸ்ஸீன்ஸ் தான் நம்ம பார்த்த இந்த டெட் சீயை சுற்றிலும் இருக்கிறாங்க. அவர்கள் எழுதி வைத்த, காப்பி செய்து வைத்த வேத புஸ்தகத்தின் நகலை தான் நாம் டெட் சீ ஸ்க்ரோல்ஸ் என்று சமீபத்திலே கண்டுபிடித்தார்கள். இந்த எஸ்ஸீன்ஸ் என்ன செய்தார்கள் என்றால், உலகத்துக்குள்ளாக நாம் இருந்தால் நம்மை கரைப்படுத்தி விடுவோம் என்று சொல்லி பிரிந்து இந்த டெட் சீ பக்கத்தில் போய் அவர்கள் வாழ ஆரம்பித்தார்கள். That is also a wrong model. You cannot isolate yourself from God. சரியா? இன்னொரு மக்கள் இருந்தார்கள், அவர்கள் எபிக்யூரியன்ஸ். அவர்கள் எப்படினாலும் இந்த உலகம் கெட்டுப்போன உலகம் தான், அதனால நம்ம என்ன செய்யணும், இருக்கிற வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணணும். ரைட்? lot of people think like that. Eat, drink and marry because tomorrow we may die. அதனாலே that is an Epicurean philosophy. அவர்கள் என்ன செய்தார்கள், உலகத்தோடு உலகக்காரங்க மாதிரியே வாழுறாங்க இல்லையா? That is one extreme. We call it assimilation. Upon one hand there is an isolation from the world, that is one extreme, and the other extreme is assimilation with the world. That is also wrong. But what the right thing to do is to identification with the world without losing your identity. சரியா? உன்னுடைய அடையாளம், நீ தேவனின் பிள்ளை என்பதை, அந்த அடையாளத்தை இழக்காமல் இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டும். உலகத்தை விட்டு ஓடி போக முடியாது இல்லையா? உலகத்துக்கு ஒத்த மாதிரி வேஷம் தரிக்கவும் முடியாது. ஆனால் இந்த உலகத்திலே என்ன நேற்று சொன்ன இல்லையா, அவர் சிட்டிசன்ஷிப் இஸ் இன் ஹெவன். அந்த தேவனை பிரதிபலித்து அவருடைய பிரதிநிதியாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும். அப்படின்னா we are set apart. இன்னைக்கு காலையில் இங்கே அமர்ந்திருக்கிற பல பேர் இல்லையா, வாலிப பிள்ளைகளாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இருதயத்தில் பேசலாம். உங்கள் வாழ்க்கையிலே ஏதோ ஒரு காரியத்தோடு கூட, ஏதோ ஒரு ஆளோடு கூட, ஒரு நபரோடு கூட you may be unequally yoked. ஒரு தவறான பழக்கத்திலே நீங்கள் you might have been yoked with a particular sin or with a particular habit or with a particular person. And today, this morning, even in the very last session of this conference, the Lord wants to break that yoke from your life. உன்னுடைய வாழ்க்கையிலே அந்நிய நுகத்தோடு நீ பிணைக்கப்பட்டிருந்தால் இந்த நாளிலே ஆண்டவர் அந்த நுகத்தை உடைக்க விரும்புகிறார். God wants to break the yoke. சில நேரம் அந்த பிணைப்பு பிசிக்கல் பிணைப்பா இருக்கு. நிறைய இடங்கள்ல திருமணமானவர்களுக்கும் சொல்லுகிறேன், இன்னும் நிறைய இடங்கள்ல பிசிக்கலா இருக்காது, பட் தே ஆர் யோக்ட் இமோஷனலி. சரியா? இமோஷனலாக நிறைய பேர் தே ஆர் யோக்ட். அதனால் தேவனுக்கு பிரியமற்ற காரியங்களை நம்ம செல்கிறோம் இல்லையா? சிம்சோனுக்கு பிறப்பதற்கு முன்பாகவே அவன் நசரேயன் என்று சொல்லி பரிசுத்தமான அழைப்பு கொடுக்கப்படுகிறது. ஆனால் 20 வருஷம் கடந்துட்டு பாருங்க, அவன் வாழ்க்கை முதல்ல இருந்த மாதிரியே இருக்கு. அவன் சொன்ன வார்த்தை, வேதத்தில் ரெக்கார்டான வார்த்தை என்னன்னா, பெற்றோர்கள் போல் சொல்றான், I saw a beautiful Philistine woman, now go get her for me. அப்படின்னா நான் ஒரு அருமையான காரியத்தை பார்த்தா எனக்கு அது வேணும். அவன் வாழ்க்கை முழுசும் பாருங்க அப்படிதான் போயிட்டே இருக்கும். அவன் 16வது அதிகாரம், நீங்கள் 15வது அதிகாரம் வரும் பொழுது வேதம் சொல்லுது, சிம்சோன் 20 ஆண்டுகள் நியாயாதிபதியா இருக்கிறான். 20 long years. Now he is the judge of Israel. அடுத்த வசனம் 16வது அதிகாரம் 1வது வசனம், அவன் காசாவிலே ஒரு மிலை மாதுவை கண்டு அவளோடு கூட சென்று ராத் தங்குகிறான். He saw a prostitute in Gaza and he went and he slept with her. ஆனால் 2-3 வசனம் கீழே கழிச்சு பாருங்க, அடுத்த நாள் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. 4வது வசனம், அவன் சோரே பள்ளத்தாக்கிலே தெலிலாள் என்கிற பெண்ணின் மேல் காதல் கொண்டான். He fell in love with Delilah. முன்னாடி எல்லாம் it was only a physical attraction or just a physical intimacy. ஆனா இங்க somehow Samson, after 20 long years of service in God's kingdom, Samson was emotionally, he was yoked with Delilah. அவள் தன்னை பிடித்து பெலிஸ்தியர் கையிலே கொடுக்க வேண்டும் என்று முயற்சி செய்கிறாள் என்று அவனுக்கு தெரியும். He knew that very well.
ஆனால் அவன் அதற்கு சட்டை செய்யவே இல்லை. அவனால் அதுலேருந்து வெளியில் வர முடியல. ஏன் தெரியுமா? மோர் தென் த ஃபிசிக்கல் பைண்டிங், இட் வாஸ் தி எமோஷனல் பைண்டிங். இன்றைக்கு காலையிலே யாராவது இந்த இடத்துல அவ்விதமான emotional binding le, you are yoked emotionally in a way that is unholy and unhealthy in the sight of God. அப்படி இருந்தால் today is the day we must say, Lord, my body is the temple of the living God. Lord, இந்த நாளிலே ஆண்டவரே இந்த நுகத்தை நீர் உடைத்து எரியும்படியாய் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. அல்லது ஆண்டவரே இந்த பழக்கம் என்னை இந்த நுகத்திலே பிணைத்திருக்கிறது சுவாமி, இந்த நாளிலே என்னை பிரித்து எடுக்கும்படியாய் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி முதலாவது காரியம் கான்சிக்ரேட். இரண்டாவது காரியம் பாருங்கள், கோஆபரேட். அப்படின்னா அந்த வசனம் சொல்லுது, let us purify ourselves, நம்மை சுத்திகரித்துக் கொள்ளுவோம். let us purify ourselves அப்படின்னா என்ன அர்த்தம்? நாமும் இதோடு ஆண்டவரோடு கூட கோஆபரேட் பண்ணணும். நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஆண்டவரே மாத்திரம்தான் நமக்கு செய்ய வேண்டும், நம்ம சைட்லேருந்து ஒன்றும் செய்ய முடியாது. அல்லது இன்னொரு எக்ஸ்ட்ரீம், எல்லாம் நான் தான் செய்யணும், ஆண்டவர்கிட்ட பலத்தை பழக்கூடாது. அப்படி இல்லை. கிறிஸ்டியன் லைஃப் இஸ் an act of cooperation. ஆண்டவர் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும், பரிசுத்தாவின் பலம் உனக்கு உண்டு என்று சொல்லி. ஆனால் you have to decide, let us purify ourselves. பவுல் தன்னையும் இணைத்துக் கொள்கிறார் இல்லையா? let us purify ourselves அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ஆண்டவரோடு ஒத்துழைத்து நீ எடுக்க வேண்டிய தீர்மானம் உன் கரத்தில் உண்டு. உனக்கு God has given you the agency, the free will to act. You have to cooperate with God. But the Bible says, let us purify ourselves. மூன்றாவது காரியம், it is a comprehensive holiness இல்லையா? இந்த பாவத்திலிருந்து ஆண்டவர் நம்மை பிரிக்கிறார் இல்லையா? எப்படி பிரித்தெடுக்கிறாராம்? let us purify ourselves from everything. நல்ல கவனிங்க, எல்லாவற்றிலும் இருந்து, from everything that contaminates our body and our spirit. நம்முடைய சரீரத்தையும் நம்முடைய ஆத்மாவையும் கரைப்படுத்தக்கூடிய எல்லாவற்றிலும் இருந்து. வெறும் சரீரம் மாத்திரமல்ல, நம்முடைய ஆத்மாவை, ஆவியை கரைப்படுத்தக்கூட காரியம். பிட்டர்னஸ் உள்ள இருக்கு இல்லையா? கசப்பு. உனக்கு விரோதமாக பேசிய மக்கள், உன்னோடு கூட இருந்து உனக்கு விரோதமாக கூடவே இருந்து குழி பறித்தவர்கள், அல்லது உன்னுடைய பெற்றோர்கள், அவர்கள் மேல் சிலருக்கு பிட்டர்னஸ் இருக்கிறது, அல்லது சிலருக்கு பிள்ளைகள் மீது பிட்டர்னஸ் இருக்கிறது, சிலருக்கு ஸ்பௌசஸ் மீது இல்லையா? கல்யாணம் ஆகி 25 வருஷம் ஆன பிறகும் இன்னும் நிறைய பேர் அன்னைக்கு எப்பமோ நடந்த பிரச்சனையே பேசிட்டே இருப்பாங்க இல்லையா? 2 புதுசாக கல்யாணம் கட்டின வாலிப பிள்ளைங்க அப்போ தான் கல்யாணம் கட்டியிருக்கிறாங்க. அப்போ அந்த 2 பசங்க பேசிக்கிறாங்க தாங்க எப்படி கல்யாண வாழ்க்கை இருக்குன்னு. அப்போ ஒருத்தன் சொல்கிறாரு, நான் எப்போல்லாம் எனக்கு என் மனைவிக்கு சண்டை வருதோ மை ஒய்ஃப் பிகம்ஸ் ஹிஸ்டாரிக்கல் அப்படின்னா. அவன் சொல்கிறான், வாட் யூ மீன்? யூ மீன் ஹிஸ்டரிக்கல்? அவள் ஹிஸ்டீரியா மாதிரி அந்த மாதிரி ஹிஸ்டரிக்கல் ஆயிடுறாளா அப்படின்னா அவன் சொல்கிறான், இல்லை, ஷி பிகம்ஸ் ஹிஸ்டாரிக்கல். ஷீ டெல்ஸ் ஆல் த ராங்ஸ் ஐ எவர் டிட் வித் டைம் அண்ட் டேட். இன்னைக்கு நிறைய கல்யாணத்தில் அப்படி ஆயிரும் இல்லையா? 10 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சதையை வச்சு, ஆமாம் அன்னைக்கு நீங்கள் அப்படி பண்ணீங்க இல்லையா? கல்யாணம் கட்டி 25 வருஷம் ஆகி அவங்க பிள்ளை கல்யாணம் கட்டி பிள்ளைக்கு பிள்ளை பிறந்துடும். ஆனான்னு சொல்லுவாங்க, எங்கள் அப்பா எங்களுக்கு அன்னைக்கு அந்த ஊர்லேருந்து ஒரு மாப்பிள்ளை கொண்டு வந்திருந்தாரு இல்லையா? ஆமாம், அவரை கட்டி இருந்திருக்கணும், உங்களை கட்டினதுக்கு பதில். கசப்பு இல்லையா? கசப்பு. எனவே தான் வேதம் சொல்லுற எபிரேயருடைய நடபடிகளே, கசப்பின் வேர் உங்களில் முளைத்து எழும்பாதபடி கவனமாயிருங்கள். See to it that no bitter root grows among you and defile many. ரூட் நமக்கு தெரியும் இல்லையா? இட்ஸ் சப்டரேனியன், பூமிக்கு அடியில் இருக்கக்கூடியது தான் வேர். பட் when the root of bitterness இல்லையா, அந்த வேர், the root of bitterness, அது வெளியில தெரியாது. ரொம்ப நாள் நல்லா சிரிச்சு ஸ்தோத்திரம் பிரதர், ஸ்தோத்திரம் சிஸ்டர், அல்லேலூயா, நல்லா நம்ம சிரிச்சு பேசிட்டு இருப்போம். பட் there is the root of bitterness. When the condition is conducive, the root of bitterness will grow into the shoot of bitterness, which will become or bear the fruit of bitterness. இந்த கசப்பின் வேர் முளைத்து எழும்பி
அது மரமாகி பின்பு அது கனியாக மாறிவிடும். அப்படின்னா உங்கள் ஆவியில உங்களை கரைப்படுத்தும் காரியம், உங்கள் சரீரத்தில் கரைப்படுத்தும் காரியம் இந்த காலையிலே நாம் கடைசி நாளிலே ஆண்டவரின் முன்பாக, சுவாமி நீர் அவைகளை எடுத்து போடும் என்று நாம் சொல்ல வேண்டும். சில ஆண்டுகளுக்கு முன்பு I was in Cambodia. Cambodia is a very interesting place. I will never forget Cambodia. ஏன்னா அங்கே விதவிதமாக சாப்பாடு கிடைக்கும். ஆமாம், நீங்கள் பாம்புலேருந்து பல்லியிலேருந்து தவளையிலேருந்து என்னென்ன விரும்புகிறீங்களோ ரோட் சைட்லலாம் அப்படி குவிச்சு வச்சு விற்பாங்க. ஆமாம், அது சாப்பிட்றதுக்காக போல. ஆனால் கம்போடியாவில் மறக்க முடியாத சம்பவம் அந்த சம்பவம். இன்னொரு சம்பவம் மறக்க முடியாத கம்போடியாவில் என்னென்னா, வேர்ல்ட்ஸ் அல்லது சவுத் ஈஸ்ட் ஏஷியாஸ் லார்ஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் லேக். இந்த படம் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் இது ஒரு ஏறத்தாழ பெரிய ஒரு லேக். ஒரு சின்ன ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கு. பட் இட்ஸ் a big lake. It's a fresh water lake. இந்த ஏரிக்கு தண்ணி எங்கேருந்து வரும்னா சைனாலேருந்து மேகாங் ரிவர் அப்படின்னு அதுலேருந்து இங்கே தண்ணி வரும். அப்போ மழை காலத்தில் இந்த பெருசாக இந்த ஏரி பெருசாயிரும், மற்ற காலங்களில் அது சுருங்கிரும். அப்போ அதை சுற்றில் இருந்த மக்கள் எல்லாம் அடிக்கடி வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டுறாங்க. எனவே இவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அந்த ஏரி மீது தண்ணி மீதே வீடை கட்டுறாங்க. எப்படி கட்டுறாங்கன்னா, பெரிய பலகை எடுத்து அதன் மேல் வீடை கட்டுறாங்க. அதில் வீடு இருக்குது, கடை இருக்குது, முதல்ல பன்னி, கோழி, இப்படி ஃபார்ம்ஸ் எல்லாமே ஆல் அரவுண்ட் ஃப்ளோட்டிங். they call it as floating villages. ஒரு சில வீடு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கயிறு கட்டி ஒரு பெரிய கம்பை ஆழமாக நட்டு அந்த கயிறில் கட்டிடுவாங்க. தண்ணி குறையும் போது அது தண்ணியோடு குறைஞ்சிரும், வெள்ளம் வரும்பொழுது அது அந்த தண்ணியோடு மேலே போயிடும். எவ்ரிதிங் இஸ் ஃப்ளோட்டிங். ஆமாம், நான் போயிருந்த சமயத்தில் ஈவன் there was a floating church. அவங்க கோயிலுக்கு போகணுன்னாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன படகுல ஏறி அங்கே பக்கத்தில் இருக்க ஃப்ளோட்டிங் சர்ச்சுக்கு போயிடுவாங்க. there was a floating school. It was a very interesting, fascinating place. This was the largest freshwater lake in Southeast Asia. ஆனால் நான் போயிருந்த சமயத்திலே அந்த மக்கள் மத்தியிலே ஒரு பெரிய பிரச்சனை, பெரிய போராட்டம். என்னவென்று சொன்னால், they lacked clean drinking water. lacked clean drinking water. என்ன ஆனதாம், இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் உள்ள லார்ஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் லேக் மேலே தான் இவங்க மிதந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு வீட்டிலேருந்து வெளியே சென்ற கழிவு நீர் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மிகப்பெரிய ஏரியை மாசுபடுத்தி விட்டது. இன்றைக்கு there is no fresh water even to drink for them. அதை பார்த்த பொழுது யோசித்தேன், this is what happens in our spiritual life, இல்லைங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக your spiritual life can get contaminated. கிறிஸ்தவர்களுக்குள்ளாக கொஞ்சம் கொஞ்சமாக, திருச்சபைக்குள்ளாக, உங்களுடைய UESA ஃபெலோஷிப்குள்ளாக கொஞ்சம் கொஞ்சமாக பாவத்திற்கு இடம் கொடுக்கும் பொழுது it gets contaminated. உன்னுடைய குடும்பத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக பாவத்திற்கு இடம் கொடுக்கும் பொழுது, உன்னுடைய வாழ்க்கையிலே கொஞ்சம் கொஞ்சமாக பாவத்திற்கு இடம் கொடுக்கும் பொழுது it gets contaminated. And then the world looks at us, the world looks at the church, the world looks at the Christians, and they ask the question, where is the living water? ஐயா, இயேசு சொன்னாரே, அவரை நம்பும் பொழுது உங்கள் இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீர் ஊற்றெடுத்து பெருகி ஓடும் என்று சொன்னாரே. ஆனால் உலகம் இன்னைக்கு கிறிஸ்தவர்களை பார்த்து கேட்குது, where is the living water? ஜீவனுள்ள நீர் எங்கே ஐயா? ஏனென்றா பாவம், sin has contaminated us. Severance. Sin is serious. I want today, as you go out, I want you to go out taking this seriously. Sin is serious. It's not weakness, but it is wickedness. யோசேப்பு சொன்னா இல்லையா, how can I do such a wicked thing? இன்னைக்கு நிறைய நேரம், ஆனால் அதுதான் என்னுடைய வீக்னஸ். நீ வீக்னஸ்ன்னு பார்த்தா கடைசி வரைக்கும் பாவம் உனக்கு வீக்னஸாகவே தான் போயிடும். இட்ஸ் நாட் வீக்னஸ், இட் இஸ் விக்கெட்னஸ். இட் இஸ் விக்கெட்னஸ். மூன்றாவது கடைசி காரியம் பெர்சீவரன்ஸ். சரி, பெர்சீவரன்ஸ் இன் ஹோலினஸ். அது எங்கே பார்க்குறோம்? அதே 7வது அதிகாரம் 1வது வசனத்திலே ஆங்கில வேதம் சொல்லுகிறது, பெர்ஃபெக்டிங் ஹோலினஸ். சுத்தத்திலே பரிபூரணப்படுவோம்.
பெர்ஃபெக்டிங் ஹோலினஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? முதலாவது காரியம், இட் இஸ் நாட் பெர்ஃபெக்ஷன், பட் இட் இஸ் ப்ரோக்ரெஷன் டுவர்ட்ஸ் பெர்ஃபெக்ஷன். பரிபூரணத்தை நோக்கி எடுக்கக்கூடிய முயற்சி, அதைத்தான் பெர்ஃபெக்டிங் என்று சொல்லுகிறார் இல்லையா? இந்த கண்டினியூஸ் டென்ஸ்ல சொல்றாரு. அதான் பவுல் கூட நான் அடைந்தாயிற்று முற்றும் தேறினவன் ஆனேன் என்று சொல்லவில்லை என்கிறார். நம்முடைய தேவன் இஸ் a perfect God. அவர் பரிபூரணம் இருக்க போல நாமும் இருக்கும்படியாக நம்மை அழைக்கிறார். அந்த சாயலுக்கு ஏற்றபடி நம்மை மாற்றி வருகிறார். அப்போ ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கை இயேசுவை போல மாற வேண்டும் இல்லையா? இயேசுவை போல மாற வேண்டும். There should be a progression. இந்த முகாமிலிருந்து நீ போகும்பொழுது நீ சொல்லணும், அடுத்த ஆண்டு நீ ஏதோ ஒரு முகாம் வர சொன்னானே, நான் 2026 ஜான்வரியில் இருந்ததை போல நான் இப்போ அல்ல அண்ணே, ஐ ஹவ் ப்ரோக்ரஸ் சம் மோர் இன் மை ஸ்பிரிச்சுவல் லைஃப். ஆனால் நான் 2025 இருந்தது போல் இல்லை அண்ணே, there were things in my life, சில காரியங்களோடு சில தவறான நபர்களோடு நான் பிணைக்கப்பட்டிருந்தேன். ஆனால் அவைகளை நான் இன்று முறித்து போட்டு ஐ am a new person. 2026 நான் புதிய மனிதனாக நான் இங்கிருந்து செல்ல விரும்புகிறேன். progression towards perfection. எனவேதான் வேதம் சொல்லுகிறது வெளிப்படுத்தல் 22:11 பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் இல்லையா? அவர் வருகை சீக்கிரமா இருக்கிறது. பரிசுத்தமா பாவத்தில் இருக்கிறவன் தொடர்ந்து பாவம் செஞ்சுட்டு போறவன் ஒருத்தர் இருப்பான், ஒரு கூட்டம் இருக்கும். ஆனால் நீயும் நானும் பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். progression towards perfection. இரண்டாவது காரியம், கோயிங் ஆன் விதவுட் கிவிங் அப். அப்படின்னா பெர்சிவரன்ஸ்ல விடாமுயற்சி இல்லையா? பெர்சிவரன்ஸோட இன்னொரு வேர்டு என்ன? விடாமுயற்சி. சில நேரம் பாவத்தில் விழும் பொழுது அதிலே உட்கார்ந்து இல்லாம நீ எழுந்து இன்னும் நான் முன்னேறணும்னு எந்திரிச்சு போயிட்டே இருக்கணும் சரியா? விடாமுயற்சி, perseverance, that is so important. going on without giving up. பிசாசு அவன் பொய்யின் பிதாவானபடினால உன் காதுல சொல்லுவான், நீ தான் பண்ணிட்டல்லப்பா, போய் முகாம்லாம் தீர்மானம் போட்டு வந்துட்ட, ஆனால் பாரு திரும்பவும் செஞ்சுட்ட, முடிஞ்சுது, இனிமே நீ என்ன செய்ய போற, இதிலே வாழ்ந்துட்டு போய. lot of people give up, so many people give up. ஆனால் நீ அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவரே என்னை கிருபையாக மன்னியும், I repent, I renounce, I return. உம்முடைய திரும்பி வர சாமி, என்னை மீண்டுமாக let me progress towards perfection. விடா முயற்சி இல்லையா? தொடர்ந்து செல்ல வேண்டும். நீங்க மவுண்ட் எவரெஸ்ட்னு சொன்னோன்னா உங்களுக்கு ஞாபகத்துக்கு வர என்ன பேர் சொல்லுங்களேன்? டென்சிங், ஷெர்பா டென்சிங். இன்னொன்று யாரு? எட்மண்ட் ஹிலரி. இவர்கள் இருவரும் தான் மே மாதம் 29ஆவது தேதி 1953 வருடத்தில் மவுண்ட் எவரெஸ்டை, அந்த சம்மிட், த ஹையஸ்ட் பாயிண்ட் இன் த வேர்ல்ட், அதை அவர்கள் அடைந்து விட்டார்கள் இல்லையா? அது உலகம் முழுவதும் பலர் முயற்சி செய்கிறார்கள் எப்படியாவது ஏற வேண்டும்னு, அவர்களால் முடியவில்லை. இவர்கள் முதலாக அவர்கள் ஏறுகிறார்கள். இட் வாஸ் a great achievement in those days. அது நமக்கு பலருக்கு தெரிந்த ஒரு காரியம். நான் சமீபத்தில் நேபாளுக்கு போயிருந்தேன். நீங்கள் நேபாளுக்கு போனால் காத்மண்டுலேருந்து there is something called mountain flight. நீங்கள் இந்த படம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மவுண்டன் ஃப்ளைட்டை நீங்கள் பிடிச்சி போனீங்கன்னா அது என்ன செய்யணும், உங்களை ஹிமாலயன் ரேஞ்சஸ் வழியாக அப்படியே பக்கத்தில் கொண்டு போகும். கொஞ்சம் தூரத்துலேருந்து யூ கேன் see the peak of Mount Everest. ஒரு மணி நேரம் நீங்கள் அப்படி போயிட்டு நீங்கள் அப்படியே 1 மணி நேரம் திரும்பி வந்துடலாம். ஸோ நான் அங்கே போயிருக்கும் போது I wanted to see the top of Mount Everest. ஆமாம், நம்ம படியில் ஏறுறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாயிருது. ஆனால் மவுண்ட் எவரெஸ்ட் மேலெலாம் ஏற கனவுலேயே முடியாது. பட் ஐ கேன் ட்ரூலி சே ஐ saw the top of Mount Everest என்று சொல்ல முடியும் இல்லையா? அப்படி நான் அந்த மவுண்ட் எவரெஸ்ட் போயிட்டு வந்தேன். அங்கே ஹெலிகாப்டர் சர்வீஸ் கூட இருக்குது. அதை நீங்கள் எடுத்தீங்கன்னா மவுண்ட் எவரெஸ்டிலே பாதியில் கொண்டு போய் இறக்கிடுவான். பட் ஐ வாண்ட் டு டெல் யூ சம்திங். இந்த மவுண்ட் எவரெஸ்டில் இந்த ஒரு பெரிய குழு மேலே ஏற போகுது. அதில் 2 பேரா இருக்கிறது எட்மண்ட் ஹிலரி அண்ட் டென்சிங். ஆனால் they were not considered the number 1 pair to climb the mountain, the summit. அவங்களுக்கு முன்னாடி 2 பேர் இருக்கிறாங்க. அவ பேர் டாம் பொர்டிலியன் அண்ட் சார்ல்ஸ் எவன்ஸ். இன்னைக்கு உலகத்தில் போய் யார்கிட்ட கேட்டாலும் nobody will know Tom Bodillion and Charles Evans except some mountaineering freaks only will know these names இல்லையா? இவங்க 2 பேரும் தான் அந்த போன எக்ஸ்பெடிஷனில்
இவர்களுக்கு முன்பாக 3 நாளைக்கு முன்னாடி இவங்க மேலே போகிறாங்க அந்த சம்மிட்டுக்கு. தேவர் அட் த பேஸ் ஆஃப் த சம்மிட். இவங்க மேலே ஏறி போகிறாங்க, நெருங்கிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு இருந்த அந்த ஆக்சிஜன் கருவி கொஞ்சம் பழுதடைஞ்சிருது. ஆனாலும் முயற்சி செஞ்சு போயிருக்கலாம். இன்னும் வெறும் 90 மீட்டர், less than 100 meters, they can see the top of the summit. But they decided to return. இல்லைங்க, ஒருவேளை நம்ம போனால் செத்து போயிடும், நமக்கு ஒருவேளை ஆக்சிஜன் இல்லாமல் போயிடும், let us return. திரும்பி வந்து விட்டார்கள். 3 நாள் கழிச்சு எட்மண்ட் ஹில்லரி and Sherpa Tenzing reached the summit. I think the most tragic word in English lexicon is the word almost. இல்லையா? almost என்கிற வார்த்தை தான் ஆங்கிலத்தில் உள்ள மிகவும் ஒரு வேதனையான ஒரு சொல். almost. They almost reached it. They almost summited Mount Everest. almost. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவருடைய வாழ்க்கை மீது ஆல்மோஸ்ட் இல்லையா? They almost made it. They almost did this, but they never do it. இல்லையா? நான் செய்யணும், ஆனால் நான் இதை தொழுங்க குவைட் டைம் எடுக்கணும்னே, அல்லது நான் இந்த பாவத்தை விடணும்னே, அல்லது இவ்வளோ தூரம் விட்டுட்டேனே, I almost did it, but not fully did it. இல்லையா? முழுமையாக செய்யவில்லை. இன்றைக்கு ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையின் முழுமையாக நான் உமக்கு ஒப்பு கொடுக்க விரும்புகிறேன் சுவாமி. கடைசி காரியத்தை நான் கூறி முடிக்க போகிறேன். அந்த 7வது அதிகாரம் 1வது வசனத்தை பாருங்க. நம்ம அந்த ஒரு வசனத்திலிருந்து தான் இவ்வளோ கருத்துக்கள் வெளியிலே வருகிறது இல்லையா? அந்த 7வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுது, because we have all these promises of God. அதுக்கு முன்னாடி ப்ராமிசஸ் இருக்கு இல்லையா? நான் உங்களோடு வசிப்பேன், நான் உங்களுடைய தகப்பனாக இருப்பேன், நீ பாவத்திலிருந்து வெளியிலே வர வேண்டும் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்கிறார். All these are promises of God. எனவே பவுலடியார் சொல்கிறார், we have these promises of God, so hold on to the promises of God. உங்கள் வாழ்க்கையிலே if you want to persevere in your Christian living in holiness, you need to stand upon the promises of God. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொள்ளுங்கள், அவருடைய வசனத்தின்படி வாழுங்கள், அனுதினமும் வசனத்தோடு வாழுங்கள், ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்கள் கரத்தை பிடித்து உங்களை வழி நடத்துவார். ஏன்? பிகாஸ் யூ ஆர் த டெம்பிள் ஆஃப் த லிவிங் காட். ஆண்டவரே, இன்னைக்கு காலையில் இந்த ஆலயம் சரீரத்திலும் ஆவியிலும் எங்கெல்லாம் கரைப்பட்டிருக்கிறதோ உங்களுடைய இரத்தத்தினாலே ஒரு முறையாக கழுவும் சுவாமி. என்ன ஆண்டவரே, இந்த இரத்தத்தால் கழுவும் சுவாமி. நாங்கள் இன்னைக்கு எங்கே வரப்போகிறோம்? உங்களுடைய பந்தியில் நாங்கள் வரப்போகிறோம் சுவாமி. உம்முடைய அப்பத்தை பிட்டு உம்முடைய இரத்தத்தை பானம் பண்ணும் பொழுது சுவாமி, அந்த இரத்தத்தினாலே எங்களை கழுவும் ஐயா. அந்த அப்பத்தினாலே என்னை போஷித்தே சுவாமி, நான் பரிசுத்தமாக இந்த உலகில் வாழ என்னை நீர் அனுப்புகிறீர் ஐயா. என்னோடு கூட நீர் இருக்கிறீர் சுவாமி. நான் அந்த தைரியத்திலே நான் இன்றைக்கு செல்ல விரும்புகிறேன். ஒரு உண்மை சம்பவத்தை கூறுகிறேன். நான் என்னுடைய முதலாவது ஊழியத்தை ஆரம்பித்தது நம்முடைய சென்னையிலே 1993 வருடம் ஈயுல கோஆர்டினேட்டராக ஆரம்பித்தேன். நம்முடைய பி ஜெபராஜ் அண்ணன் மூலமாகத்தான் நான் ஊழியத்திற்கு வந்து முதலாக ஒரு ஆண்டு சென்னையிலே நான் பணியாற்றுகிறேன். அப்பொழுது ஒரு முறை நம்முடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் மில்லர்ஸ் ரோடில் இருக்கு இல்லையா, அங்கே ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடக்குது. நாங்கள் எல்லாம் ஃபாஸ்டிங் ப்ரேயர் அட்டென்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் எல்லாம் கோஆர்டினேட்டர்ஸ் எல்லாரும் அழைத்திருந்தார்கள். நாங்களும் போயிருந்தோம் ஜெபம் பண்ணுறதுக்கு. அப்போ அன்னைக்கு திடீரென்று சாம் கமலேசன் அங்கிள், அவர் இப்பொழுது உயிரோடு இல்லை. ஹி வாஸ் ஒன் ஆஃப் த ஸ்டால்வர்ட்ஸ் ஆஃப் இந்தியன் கிறிஸ்டியானிட்டி. அந்த அண்ணன் திடீர்னு நம்முடைய மில்லர்ஸ் ரோடு ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வந்த உடனே நம்ம ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருந்ததுனால அங்கிருந்த எல்லாரும், அண்ணன் நீங்கள் ஒய் டோன்ட் யூ சே a few words இல்லையா, பிரசங்கர் வந்து அண்ணன் நீங்கள் ஒரு சில வார்த்தைகளை சொல்லுங்கன்னு கேட்போம்ல. அப்படி கேட்ட பொழுது அவர் ஒரு கதையை சொன்னார், அவர் வாழ்க்கையில் நடந்தது. டாக்டர் சாம் கமலேசன் உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்ற ஒரு பிரசங்கியார். ஒரு முறை வாலிப வயதில் இதை போன்ற ஒரு முகாமில் ஒரு கூட்டத்தில் வல்லமையாக பேசிட்டு கீழே இறங்கி வராரு. அப்போ கூட்டத்தில் உள்ள ஒரு வயதான ஒரு அம்மா அவங்கள கூப்பிட்டு சொன்னாங்களா, சாம், இது அமெரிக்காவில் நடக்கு சரியா, சாம், டு யூ நோ why big oak trees fall? அந்த ஓக் மரம் என்பது அமெரிக்காவிலே ஓங்கி வளரக்கூடிய மிகப்பெரிய மரம். அப்போ சொல், டு யூ நோ why big oak trees fall? அவர் சொன்னார், எனக்கு தெரியலம்மா,
அப்போ அவங்க சொன்னாங்களா, இட் டெவலப்ஸ் a disease called dry rot. dry rot அப்படின்னு ஒரு டிசீஸ் வந்துடும். இந்த பெரிய மரம் பார்க்க பெருசா இருக்குது, ஆனால் உள்ள அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வியாதி அதை அரித்து கொண்டே இருக்கும். வெளியிலே பார்ப்பதற்கு ஓங்கி வளர்ந்த பெரிய மரம், ஆனால் உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மரம் செத்து கொண்டிருக்கிறது. ஒரு நாள் பெரிய காற்று வீசும் பொழுது அந்த மரம் சரிந்து விழுந்து விடுகிறது. டாக்டர் சாம் கமலேசன் அதை கேட்டுவிட்டு அந்த வயோதிப அம்மாவிற்கு நன்றி என்று சொல்லிவிட்டு he was about to walk away, and then the old lady called him and said, Sam, remember when big oak trees fall, it crushes the little plants around it. இந்த பெரிய மரங்கள் கீழே விழும் பொழுது அதை சுற்றி இருக்கும் சிறு செடிகள் எல்லாம் நசுக்கி போட்டு விடுகிறது. It's something for all us to think and ponder over. அப்போ அவர் சொன்னாரு, இந்த ட்ரை ராட் ஒரு கிறிஸ்தவனின் வாழ்க்கையில எப்போ வரும்னா, ட்ரூத் when it is known and deliberately disobeyed. சத்தியத்தை அறிந்து துணிகரமாக அதற்கு கீழ்ப்படியாமல் போகும் பொழுது ஆவிக்குரிய ட்ரை ராட் எனக்குள்ளாக வருகிறது இல்லையா? கொஞ்சம் கொஞ்சமாக என் ஆவிக்குரிய வாழ்வு என்னை சிதைந்து போகிறது. இப்போ நான் இன்னைக்கு காலையில் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இருக்கும் பொழுது, சுவாமி, ஜீவனுள்ள தேவனின் ஆலயமாக நான் இருக்கிறேன் ஐயா, என் உள்ள பாருங்க சுவாமி, உமக்கு சித்தமில்லாத பிரியமில்லாத காரியம் இருந்துச்சுன்னா, ஒரு தமிழ் பாடல் இருக்கும், பாரும் தந்தையே என் உள்ளத்தை யாரும் காண உள் அலங்கோலத்தை மனம் நொந்து மருளுகிறேன், பரிசுத்தம் கெஞ்சுகிறேன். இந்த நாளில் இங்கிருந்து போகும் பொழுது எந்த நுகத்திலே நம்ம பிணைக்கப்பட்டிருந்தாலும், 1 ராஜாக்கள் 19வது அதிகாரத்திலே எலிசா 12 மாடுகள் ஏர் பூட்டப்பட்ட 12 pairs of oxen-ஐ வைத்து உழுது கொண்டிருக்கிறான். ஆண்டவர் எலியாட்ட சொல்றாரு, he is your successor. எலைசா போய் தன்னுடைய க்ளோக்கை மேலே தூக்கி போடுறாரு, ஐயா நான் உங்கள் பின்பாக வருகிறேன் ஆண்டவருடைய ஊழியத்திற்கு. எலிசா என்ன செஞ்சான் தெரியுமா? அந்த மாடுகள் 12வது பேரை அவன் தான் உழுது கொண்டிருக்கிறான். 1 ராஜாக்கள் 19:21 அந்த பேர் ஆஃப் ஆக்சனை எடுத்து அதை தேவனுக்கு பலியாக செலுத்துறான். எது மேல பலியாக செலுத்தினானா, அவன் எதை வைத்து உழுது கொண்டிருந்தானோ, த யோக், அந்த நுகத்தை, தட் எக்யூப்மெண்ட்டை எடுத்து அதை உடைத்து அதை எரித்து அதிலே ஆண்டவருக்கு பலி செலுத்துகிறான். Maybe there are some yokes today that need to be broken and that need to be burnt before you go out of this place. இந்த இடத்தை விட்டு போறதுக்கு முன்னாடி உடைக்கப்பட வேண்டிய, எரிக்கப்பட வேண்டிய சில நுகங்கள் நம்மிடம் இருக்கலாம். எலிசா அதை எரித்து விட்டு எலியாவின் பின்பாக தேவ ராஜ்யத்திற்காக போறான். நீங்க இருந்து வெளியில போகும்போது, லார்ட் நோ டர்னிங் பேக் ஆண்டவரே, வரும்போது அந்த நுகத்தோடு வந்தேன் சுவாமி, லார்ட் ஐ கேம் வித் a yoke here, அந்த நுகத்தோடு வந்தேன் சுவாமி, but today I am breaking it Lord, I am burning it Lord, and I want to go out as a free person. நீ அப்படி போகும்போது இயேசுவானவர் சொல்கிறாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்கிட்ட வானுங்க, வந்து என்ன செய்யுங்க, take my yoke upon you and you will have rest for your soul. என்னுடைய நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்க. அதை தான் நம்ம இன்னைக்கு சொல்ல போறோம். சரி ஆண்டவரே, பாவ நுகத்தை உடைத்து உம்முடைய நுகத்தை நான் ஏற்றுக்கொண்டு இந்த இடத்திலிருந்து இன்னைக்கு நான் செல்ல போகிறேன். Will that be your prayer? அது உன்னுடைய தீர்மானமா இருக்குமா? ஒருவேளை இந்த 3 நாளும் ஆண்டவர் பேசுறாரு, இன்னும் ஒப்பு கொடுக்கப்படாத இடங்கள் உண்டு. There are still areas not surrendered. I don't want you to be an almost Christian. They almost made it, almost gave everything. அப்படின்னா என்ன அர்த்தம்? They did not give everything. இன்னைக்கு காலையில் சாமி எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறேன் சாமி, நுகங்களை உடைத்து எரித்து
இயேசுவின் நுகத்தை ஏற்றுக்கொண்டு அவர் சீஷராக வெளியிலே செல்கிறேன். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். நம்முடைய திருவிருந்துக்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். அப்படியாக நம் கண்களை மூடி இந்த காலை வேளையிலே ஒரு சில நிமிடங்கள் நம்மை ஆயத்தப்படுத்தலாம். இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மனதிலே ஒரு சில காரியங்களை நினைவுபடுத்தக்கூடும். அந்நிய நுகங்களில் பிணைக்கப்பட்டிருக்கதை வெளிப்படுத்தக்கூடும். தேவனுக்கு பிரியமற்ற காரியங்கள், சரீரத்தையும் ஆவியையும் கரைப்படுத்தும் காரியங்கள். ஆண்டவரே, இந்த நுகங்களை உம்முடைய பலத்தோடு நான் உடைத்து எரித்து எலிசாவை போல உமக்காக பின்பாக வருகிறேன். உம்முடைய திருவிருந்திலே பங்கு பெற என்னை ஆயத்தப்படுத்தும் பொழுது அந்த இரத்தத்தினால் என்னை கழுவும் சுவாமி. உம்முடைய வார்த்தையினால் என்னை போஷியும். என்னை ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. Will that be your prayer today? ஜீவனுள்ள தகப்பனே, மனிதன் முகத்தை பார்க்கிறான், நீர் எங்கள் இருதயத்தை பார்க்கிறேன். யாரெல்லாம் இன்று காலையிலே இருதயத்தின் ஆழத்திலிருந்து சுவாமி இந்த நுகம் மிகவும் கடுமையாக இருக்கிறது ஐயா, இந்த நுகம் என்னை அழுத்தி கொண்டிருக்கிறது சுவாமி, இந்த நுகத்திலே நான் ஆழமாய் பிணைக்கப்பட்டிருக்கிறேன். இந்த காலையிலே உம்முடைய வல்லமையினாலே இந்த நுகத்தை உடைத்து போடுகிறேன் சுவாமி, இந்த நுகத்தை எரித்து போடுகிறேன் சுவாமி. உம்மை பின்பற்றும்படியாய் உம்முடைய நுகத்தை ஏற்றுக்கொண்டு உம்மை பின்பற்றுகிறேன். நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. ஜீவனுள்ள தேவனின் ஆலயமாய் பரிசுத்தமாய் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். தேவாதி தெய்வமே, எங்களை கழுவி சுத்திகரித்து ஆவியினால் நிரப்பி உம்முடைய சித்தத்தை செய்ய என்னையும் எங்களையும் நீர் வழிநடத்தும் இந்த இடத்திலிருந்து அனுப்பி ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.